ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போற ஸ்மார்ட் போன் எது அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் நிறுவனம் ரிலீஸ் பண்ணிருக்க சாம்சங் கேலக்ஸி A05 அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க ஸ்மார்ட் போனை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். ஒரு 40,000 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சாம்சங் நிறுவனம் கொடுத்திருக்க சாம்சங் கேலக்ஸி A05 அப்படிங்கிற ஸ்மார்ட் போன் ஒரு நல்ல ஸ்மார்ட் போனாக இருக்குமா இல்லையா அப்படிங்கறத தான் இதை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில் சாம்சங் நிறுவனத்தில் ஒரு ஸ்மார்ட் போன் தேடுறீங்க அப்படின்னா இந்த சாம்சங் கேலக்ஸி A05 அப்படிங்கிற ஸ்மார்ட் போன் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த சாம்சங் நிறுவனம் கொடுத்திருக்க A சீரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு அவங்களுடைய மற்ற சீரிஸோட பார்க்கும்போது ஃபேமஸான சீரிஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். ஸோ அந்த சீரிஸ்ல வந்திருக்க சாம்சங் கேலக்ஸி A05 அப்படிங்கிற ஸ்மார்ட் போனை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்டாவே நம்ம இதுல பார்க்க போறது இதோட பிரைஸை தான் பார்க்க போறோம். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கால கிட்டத்தட்ட ஒரு 42,000-40,000 பிரைஸ் ரேஞ்சில் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் போனும் நான் வந்து ஸ்ரீலங்கால பர்ச்சேஸ் பண்ண ஸ்மார்ட் போன் இல்லை, இதுவும் பார்த்தோம் அப்படின்னா துபாயில பர்ச்சேஸ் பண்ண ஸ்மார்ட் போன் தான். ஸோ இதோட அன்பாக்சிங் தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுக்குறேன். பட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸ்ரீலங்கால என்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்கோ அந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். வேணும் அப்படின்னா கீழே கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இப்போ என்ன பிரைஸ் போகுதோ அந்த பிரைஸ்ல ஸ்மார்ட் போன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் போன் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன்ல பார்த்தோம் அப்படின்னா மேலே கேலக்ஸி A05 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போனோட போட்டோ கொடுத்திருக்காங்க. அதுக்கும் கீழே நம்மளுக்கு சாம்சங் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ போன்ல கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதோட ஸ்பெசிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இது 4GB 128GB உள்ளதுதான். சைட்ல பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி A05 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ போனை வந்து பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே பெருசா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. மேல பார்த்தோம் அப்படின்னா இந்த போனை வந்து நம்ம UAE-ல தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சீல் வந்து இருக்கும். சோ இப்போ வந்து இதுல பொலித்தீனை வந்து ஃபர்ஸ்டா ரிமூவ் பண்ணிடலாம். பொலித்தீனை வந்து ரிமூவ் பண்ணோன்னே இந்த சீலை வந்து ஓபன் பண்ணணும். ஸோ சீலை வந்து ஓபன் பண்ணிடலாம். சீலை ஓபன் பண்ணி நம்மளுக்கு வந்து போனை வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போனை வந்து ஓபன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் எடுத்து வச்சோன்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸுக்கு இன்னொரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சாம்சங் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் எடுத்து வச்சிடலாம். அதையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி A05 அப்படிங்கிற போனை பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போன்ல கொடுத்திருக்க முக்கியமான விஷயங்களை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்ஃபினிட்டி U டிஸ்பிளே, டுவல் கேமரா, பேட்டரி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. சோ போன் எடுத்துடலாம். சோ இதோட கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ப்ளூ ஷைனிங் போன கலர் மாதிரி தான் இருக்கும். சோ அதை எடுத்து வச்சதுக்கு பிறகு பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டைப் C டு டைப் C கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை இந்த இடத்துல பாக்குற மாதிரி இருக்கும். அதோட நம்மளுக்கு வந்து இந்த போன்ல யூசர் மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இந்த போன்லயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜரும் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டாங்க, அடாப்டர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. சோ செப்பரேட்டா தான் இதுக்கும் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு விஷயங்கள் தான். போன் அன்பாக்ஸ் பண்ணி கையில எடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா இந்த போன் என்னுடைய கையில இருக்க போன் அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் கலர்ல தான் நம்மளுக்கு பாக்குற மாதிரி இருக்கும். இந்த சில்வர் கலர் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் மாதிரியும் லைட் ப்ளூ கலர் மாதிரியும் இருக்கும், சில்வர் கலர் மாதிரியும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பின்னாடி பார்க்கும்போது ஒரு லைன் மாதிரி இதுல ஒரு லைன் பாக்குற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ பேக் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பேக் தான். பட் இருந்தாலும் அதில் கொடுத்திருக்க அந்த டிசைன்ல அந்த பிளாஸ்டிக் பேக்கும் நம்மளுக்கு ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். அதோட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுல கொடுத்திருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போனோட ரைட் ஹேண்ட் சைட்ல பவர் ஆன் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் மேல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ போனோட மேல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. போனோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்மளுக்கு சிம் ட்ரே வந்து கொடுத்திருக்காங்க. போன்ல கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் டைப் C போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பட்ஜெட் ரேஞ்சிலே நம்மளுக்கு டைப் C வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு பக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா 3.5 ஆடியோ ஜாக் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஹெட்போன் ஜாக் வந்து இப்ப நிறைய போன்ஸ்ல பார்க்க கிடைக்காது. பட் சாம்சங் கேலக்ஸி A05ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது பார்க்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ போன் அன்பாக்ஸ் பண்ணி கையில எடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா வெயிட் வந்து ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கு. சோ 197 கிராம்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சோ அதனால கையில ஹோல்ட் பண்ணி இருக்கும்போது அந்த அளவு பெரிய வெயிட்டா இருக்காது. பட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். பட் இந்த அளவு பெருசா இருந்தாலுமே
வெயிட்டை வந்து ரொம்பவுமே குறைவா வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த போன்ல இருக்க ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா டுவல் கேமரா செட்டப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேம்லெஸ்ஸாக தான் நம்மளுக்கு வந்து கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இப்போ கொஞ்சம் நியூ டிசைனுக்கு வந்து ஓரளவு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு இந்த பிரைஸ் ரேஞ்சில் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த ஸ்மார்ட் போனில் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.7 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது LCD டிஸ்பிளே தான். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு ஓரளவு நல்லாவே ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரண யூசேஜுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றீங்க, இல்லனா சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்மார்ட் போன் டே டு டே யூசேஜுக்கு தேடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்க இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கையில யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து MediaTek Helio G85 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மிட் ரேஞ்சுக்கும் கொஞ்சம் குறைவான பிரைஸ் ரேஞ்சில் இருக்க ஸ்மார்ட் போன்ல இந்த ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். டே டு டே யூசேஜுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் தாராளமாக போதுமானதாக இருக்கும். சாம்சங் கொடுத்திருக்க அவங்களுடைய இந்த ப்ராசஸர் மூலமாக உங்களுடைய டே டு டே ஒர்க்ஸுக்கு வந்து இது நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்கு தான் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் தேடுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்மார்ட் போன் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கொடுத்திருக்க ப்ராசஸர்ல நம்மளுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுல கொடுத்திருக்க OS தான். இதோட OS அப்படின்னு பார்த்தோம்னா Android 13ல தான் இந்த ஸ்மார்ட் போன் வந்து ரிலீஸ் ஆகுது. அது கூட பார்த்தோம் அப்படின்னா Samsung அவங்களுடைய One UI 5.1ல தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு லேட்டஸ்டான OS அப்டேட்ல தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ Android 13 தான் இந்த ஸ்மார்ட் போன்ல ரன் ஆகுது. அது இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேட்டஸ்டான OS தான் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்திருக்க இந்த ஸ்மார்ட் போன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பேட்டரி தான். 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரி அப்படிங்கிறது ஒரு நாள் உங்களுடைய டே டு டே ஒர்க்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா தாராளமாக போதுமானதாக இருக்கும். ஹெவி யூசரா இருக்கிறீங்க, நீங்க வந்து தொடர்ந்து வந்து ஹெவியா போனை வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாள் இந்த போனை வந்து உங்களுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க வந்து சாதாரண யூசர் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 நாளைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 128 GB வந்து கொடுத்திருக்காங்க. அதோட நம்மளுக்கு 4 GB RAM வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 128 GB வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. 1 TB வரையும் SD கார்டு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சிம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 சிம் வந்து யூஸ் பண்ற மாதிரியும் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு தேவை அப்படின்னா 2 சிம்மா இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கடுத்து நம்ம ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கினா கட்டாயம் பார்க்குற விஷயம் எல்லாரும் போன் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றது கேமரா தான். அந்த கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 50 மெகா பிக்சல்ல நம்மளுக்கு ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. இது f1.8 வைட் கேமரா தான் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அது கூட நம்மளுக்கு 2 மெகா பிக்சல்ல டெப்த் சென்சர் ஒன்றும் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது டுவல் கேமரா செட்டப்ல தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு இதை விட அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலுமே இந்த பிரைஸ் ரேஞ்சில் கொடுத்திருக்க இந்த கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லோ லைட்ல இல்லாம டே லைட்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். லோ லைட்ல கொஞ்சம் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு சாதாரண லைட்ஸ் இருக்கு அப்படின்னா நல்லாவே கேமரால வந்து போட்டோஸ் கேப்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா நீங்க வீடியோ ஷூட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1080pல 30 ஃப்ரேம்ல வந்து உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 8 மெகா பிக்சல்ல ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதோட செல்ஃபி கேமரால உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா 1080pல 30 fpsல உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இந்த ரெசல்யூஷன்ல தான் உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இல்ல, ஃபேஸ் அன்லாக்கும் இல்ல. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பட்டன் இல்லாட்டி பின் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் நம்மளுக்கு அந்த அளவு தூரம் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இந்த போன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதன் மூலமா ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ வர நிறைய போன்ஸ்ல வந்து இது பார்க்க கிடைக்காது. பட் இருந்தாலும் இந்த போன்ல வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ Samsung Galaxy A05 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஸ்மார்ட் போன் தேடுறீங்க, உங்களுக்கு ஆன்லைன்ல செக் பண்றதுக்கு, ஃபேஸ்புக் யூஸ் பண்றதுக்கு, அது கூட ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு ஒரு 30,000-40,000 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள வாங்கக்கூடிய ஒரு A சீரிஸ் போனை தான் நம்ம வந்து பார்த்திருந்தோம். இது வந்து ஹெவி கேமர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்டான கேமரா தான் வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கும் இந்த போன் வந்து ஓகேயா இருக்காது. ஒரு நார்மல் யூசருக்கு சாதாரண யூசேஜுக்கு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு இந்த A05s அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்மார்ட் போனாக இருக்கும். அண்ட் இந்த போன்லையும் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜஸ் எல்லாம் கிடைக்காது. ஸோ அதனால எல்லாமே செப்பரேட்டாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சாம்சங்ல வேற இப்போ எந்த ஒரு போன்ஸுக்குமே சார்ஜஸ் வந்து கிடைக்குது இல்லை. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து செப்பரேட்டாக வாங்குற மாதிரி இருக்கும். அதனால போனை வாங்குற பிரைஸ் ரேஞ்சோடய நம்மளுக்கு சார்ஜருக்கும் ஒரு தனியாக ஒரு பிரைஸ் வந்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும்.
இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கறது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்காது. பட் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் யூசர் ஃப்ரெண்ட்லியாக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவுலையும் யூஸராக பார்க்கும்போது யூசர் ஃப்ரெண்ட்லி நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனை உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த சாம்சங் கேலக்ஸி A05s நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டீடைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அவங்கள கண்டெக்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நான் இங்கே வாங்கலை, அதை தான் நான் சொன்னேன். இதுவும் நான் துபாயில் பர்ச்சேஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ அதனால ப்ரைஸஸ் வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஸ்ரீலங்காவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கும்போது அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். இதே துபாயில் பர்ச்சேஸ் பண்ணும்போது விலை ரொம்பவுமே குறைவாக இருக்கும். ஸோ துபாயில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்ன விலையில் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா ஐகார்டில் ஒரு வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதில் துபாய் சீரீஸில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன விலைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோனை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் சாம்சங் ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. Fearless.